வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி ஒயிட் சாஸ் பாஸ்தா. டெய்லி தோசை, இட்லி, உப்புமா அது மாதிரி அழுத்து போயிருக்கோம். இப்போ நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி பார்க்கலாம். ஒயிட் சாஸ் பாஸ்தா. இதுக்கு தேவையானது பாஸ்தா ஃபர்ஸ்ட் தேவையான அளவு எடுத்துக்கணும். எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு எடுத்துக்கணும் பாஸ்தா. அடுத்தது உப்பு தேவையான அளவு, சில்லி ஃபிளேக்ஸ், ஆரிகானோ அது 2 எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் தேவையான அளவு. பால் 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். வெண்ணெய் எடுத்து வச்சுக்கணும். மைதா மாவு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கணும். அமுல் சீஸ் எடுத்து வச்சிருக்கேன், அது ஒரு கொஞ்சம் பீஸ் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் கேப்சிகம், ஒரு கேப்சிகம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், சின்னதாக இருந்தால் 2, பெருசாக இருந்தால் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுக்கணும். பெப்பர் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். பூண்டும் அதே மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கணும், துருவி வச்சுக்கணும். எனக்கு இதான் இதுக்கு தேவையானது. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பேன்ல தண்ணி ஊற்றிக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு பாஸ்தா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அளவா எடுத்து வச்சிருக்கிற பாஸ்தாவை அதில் போடணும். பாஸ்தா போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு போட்டா போறோம். ஏன்னா அப்புறம் திருப்பி போடணும் நம்ம உப்பு. பாஸ்தா சாஸ் பண்ணினோம்னா திருப்பி போடணும் உப்பு. அதனால அது கொஞ்சம் பாதி உப்பு இதுல போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். பாஸ்தா வெந்து வந்த உடனே அது வடியல்ல போடணும். நல்லா கொதிக்கட்டும். வெந்தாச்சான்னு பார்க்கலாம். ஒண்ணு சாம்பிள் எடுத்துட்டு இப்போ ஈஸியாக கட் பண்ண வருது பார்த்தீங்களா? இப்போ வெந்துருக்குன்னு அர்த்தம். இப்போ வெந்தோன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இது வடியல்ல போடணும். வடியல்ல போட்டு மேலே கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கலாம். வடியல போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் ரன்னிங் வாட்டர் அது மேல விடுவோம். இப்போ ரன்னிங் வாட்டர்ல நம்ம கொஞ்சம் கூல் பண்ணியாச்சு. ஏன்னா ஓவர் குக் ஆயிடும் இல்லை எனக்கு. அதனால பச்சை தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு தடவை க்ளீன் பண்ண மாதிரி பண்ணிட்டு இப்போ ஆலிவ் ஆயில் இல்லைனாக்கா நம்ம ஏதோ ஒரு ஆயில் நம்ம கொஞ்சம் விட்டுக்கணும். அப்பதான் உதிரி உதிரியா இருக்கும், ஒட்டாம இருக்கும். லேசா சும்மா ஒரு ஸ்பூன் விட்டுட்டு அதை கலக்கி வச்சுக்கலாம். இப்போ பேன்ல தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம் எண்ணெய். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு இந்த கேப்சிகம் வெங்காயம்லாம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். வெஜிடபிள்ஸ் ஃபர்ஸ்ட் பூண்டை போட்டுப்போம். பூண்டு பச்சை வாசனை போற அளவு கொஞ்சம் வதக்கிக்கணும். பூண்டு வதக்கிட்டு வெங்காயத்தை போட்டு
வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் நல்லா வதக்கணும். கேப்சிகம் போட்டுப்போம். அது கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. கேப்சிகம் கொஞ்சம் மீடியத்துல வச்சு வதக்கும். ஃபர்ஸ்ட் ஹைல வைக்கணும், அப்புறம் கொஞ்சம் மீடியத்துல வச்சு வதக்கணும். பாஸ்தாவுக்கு தேவையான ஃபுல் உப்பும் போடலாம். முதல்ல கொஞ்சம் போட்டிருக்கோம் பாஸ்தா வேகிறதுக்கு. இப்போ பேலன்ஸ் உப்பு எல்லாத்தையும் போட்டுடலாம். நம்ம போட்டுட்டு நல்லா வதக்கலாம். உப்பு போட்டா ஈஸியா வதங்கிடும் அது. சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ். ஆரிகேனோ 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ பெப்பரை பாதி போடணும். எடுத்து வச்சிருக்கிறத நம்ம பாதி 1 டேபிள் ஸ்பூன் பொடி பண்ணி வச்சிருக்கிறத பாதி போடணும். பாதியை நம்ம வந்து சாஸ் பண்ணும்போது போட்டுக்கணும். அதனால பாதி போட்டுக்கலாம். கொஞ்சம் கிறிஸ்பி ஆயிடுச்சு. கேப்சிகம்லாம் ரொம்ப வேக வேண்டாம், கொஞ்சம் ஹாஃப் பாயில்டா இருக்கணும். அது நல்லா கிறிஸ்பியா வரணும். எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இப்போ ஆயிடுத்து. ஸ்டவ் அணைச்சிருக்கலாம். இதை தனியா எடுத்து வச்சுப்போம் இந்த வெஜிடபிள்ஸை. பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். அதை போட்டுக்கணும். ஒரு ஸ்மால் பீஸ் 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அதே பேனில் அதை போட்டு கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். அதோட கொஞ்சம் எண்ணெயும் விட்டுக்கலாம். நம்ம எண்ணெய் 1 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கணும். மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆனோடனே பெப்பர் போடணும். பட்டர் மெல்ட் ஆயிடுது. இப்போ நம்ம மைதா மாவு வச்சுக்கோல 2 டேபிள் ஸ்பூன் அந்த மைதா மாவை போட்டுக்கலாம் ஃபுல்லா. இப்போ இது ஒயிட் சாஸ் பண்ண போறோம். பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வறுக்கணும் மைதா மாவை அந்த எண்ணெயிலையும் பட்டர்லையும். கொஞ்சம் 2-3 மினிட்ஸ் வறுத்த உடனே இந்த பாலை ஊற்றலாம். 1 கப் பால் நம்ம வச்சுக்கோல அதை ஊற்றலாம். பால் காய்ச்சின பால் 1 கப் ஊத்திருக்கேன் நான். மைதா மாவு கெட்டியாக பால் ஊத்தினா கொஞ்சம் கெட்டியாகும். நம்ம லம்ஸ் இல்லாம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சோட திருப்பி இன்னும் கொஞ்சம் பாலை ஊத்திக்கலாம். நம்ம அது கெட்டியாக பாலை ஊத்திட்டே இருக்கலாம்.
இதுல 2 கப் பால் நான் ஊத்திருக்கேன். இதுல காய்ச்சின பால். நல்லா கைவிடாம கலரின்னு இருக்கணும், இல்லைன்னா கட்டி ஆயிடும். சிம்ல வச்சே பண்ணலாம். இது ஹைல வைக்க கூடாது, சிம்ல வச்சு தான் பண்ணணும். பாலை ஊத்தினோம்னா சிம்ல வச்சிடலாம் அடுப்ப. சில்லி ஃபிளேக்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதுலயும். ஆரிகேனோ கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலரி மீதி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பெப்பர் பொடி பண்ணி அதையும் போட்டுக்கலாம். நல்லா கலரி இப்போ சாஸ் ரெடி ஆச்சு. கடைசியில் அந்த சீஸ் கொஞ்சம் ஒரு பீஸ் நல்லா துருவி வச்சிருக்கோம், அதை போட்டுக்கலாம். இது 2-3 டேபிள் ஸ்பூனே போட்டுக்கலாம். இது சீஸ் துருவினது. திருப்பி கலக்கி விட்டுக்கலாம், அது மெல்ட் ஆகணும். தண்ணி விட்டுக்க கூடாது, வெறும் பால்ல தான் இந்த சாஸ் பண்ணணும், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதே மாதிரி சீஸ் போட்டோம்னா நல்லா சிம்ல வச்சுட்டு கலக்கிட்டே இருக்கும், அது மெல்ட் ஆகும். இப்ப சாஸ் ரெடியானது எப்படி பார்க்கலாம்னா, இப்படி கரண்டியில எடுத்தா இப்படி ஒட்டிட்டு வரணும். நிறைய தண்ணியா இருக்கக்கூடாது, கெட்டியா இருக்கணும். அப்படி கரண்டியில ஒட்டிட்டு வரணும், அப்ப சாஸ் ரெடி ஆயிடுதுன்னு அர்த்தம், ஒயிட் சாஸ். இப்போ மேல நம்ம வதக்கி வச்சிருக்கோம் வெஜிடபிள்ஸை மேல போட்டுக்கலாம். மேல போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கணும். அதை அதுலயே சாஸ்ல உப்பு நம்ம இந்த ஸ்டேஜ்ல உப்பு டேஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மியா இருக்கனால இன்னும் கொஞ்சம் நான் உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா பாஸ்தா போட்டோம்னா நம்ம அப்புறம் கலக்க முடியாது, 1-2 இருக்கும். அதனால நம்ம இப்பயே உப்புக்கு டேஸ்ட் பார்த்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்றதுனா பண்ணிட்டு அப்புறம் பாஸ்தாவை நம்ம அதுல போடணும். இப்போ நம்ம பாஸ்தாவை போட்டுக்கலாம். சிம்ல வச்சே பண்ணணும் இதெல்லாம். பாஸ்தா உடையாத மாதிரி கலரணும், நல்லா கலரணும். சிம்ல வச்சுட்டு பாஸ்தா இப்போ என்னன்னா கலந்து வருது. கொஞ்சம் ஹைல வச்சு பண்ணலாம், ஏன்னா பாஸ்தா கொஞ்சம் கூலானதுனால நம்ம ரன்னிங் வாட்டர்ல கொஞ்சம் க்ளீன் பண்ணதுனால கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். அதனால கொஞ்சம் 2 நிமிஷம் ஹைல வச்சுட்டு அப்புறம் சிம்ல வச்சுட்டு கலரணும், அப்பதான் அந்த சூடு ஏறும் பாஸ்தாக்கு. இப்போ நம்ம பாஸ்தா ரெடி ஆயிடுது. இப்போ சுவையான வீட்டில் பண்ணின பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பாலெல்லாம் ஊற்றி இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஹெல்த்தியான டிஷ் கூட. ஏன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா நம்ம கடையில் வாங்கி பண்ணுறத விட நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி பண்ணால் இன்னும் டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாரும் அவசியம் வீட்டில் இது பண்ணி பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ரொம்பவே சுவையான பாஸ்தா. எல்லாரும் அவசியம் பண்ணி பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
நாளைக்கு வேற வீடியோல சந்திப்போம். அது வரலும் பை.